உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு வரைக்கும் மார்கேஷ தோஷத்தால ரிஷிக்கு ஆபத்து வந்தது. அப்ப லட்சுமி தானே காப்பாத்தினா? சொல்லு. அவளுக்கு அப்போ காயம் ஏற்படலையா? அந்த நேரத்துல அவ கஷ்டப்படலையா? சொல்லு. ஓ வாவ், நல்லாதான் பேசுறீங்க. எல்லாரையும் நல்லா ஹிப்னோடைஸ் பண்றீங்க. நோ வண்டர் எல்லாரும் உங்க பேச்சுல மயங்கி ஏமாந்துட்டாங்க. மலிஷ்கா, நோ ஆண்டி, கம் ஆன். அவரை பாருங்க, கதை மேல கதை விட்டுக்கிட்டே இருக்காரு. and I'm not interested. இந்த மார்கேஷ தோஷத்தை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க. என்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. நான் தான் சொன்னல, இதையெல்லாம் தெரிஞ்சுக்க ஒரு மனசு வேணும். அதோட மூளை நல்லா அமைதியா ஐயோ இருக்கும். ப்ளீஸ், நீங்க பெரியவங்க, அதனால தான் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓவரா பண்றது நீதான் மலிஷ்கா. நீ உன்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டு இருக்க. கிரண், உன் பொண்ணுக்கு புரியவை, இவர்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. இவரு பெரியவர் மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கு நல்லது செய்யணும். அவரை அவமதிக்கிறது எங்களை அவமதிக்கிற மாதிரி. ஆண்டி, நீ எதை நம்புற எதை நம்பல அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ டோன்ட் கேர். ஆனா இவர் என்ன சொன்னாலும் அதை நாங்க முழுசா நம்புறோம். எங்களுக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அதனால எதை பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசு. இல்லைன்னா நான் லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசுவேன். அதை உன்னால தாங்க முடியாது. போதும் நீலம், ஸ்டாப் இட் ப்ளீஸ். நீ மலிஷ்கா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இவ நம்மளுடைய மலிஷ்கா. இவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு உனக்கே நல்லா தெரியும். ஏன்னா என் பொண்ணு உன் பையனை தான் லவ் பண்றா. இவ பண்ற அளவுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காத. அதோட மலிஷ்கா மட்டும் இல்ல, ரிஷியும் லவ் பண்றத பாத்துருக்கேன். நீ எல்லாத்தையும் பாத்துருக்கணும். ரிஷி ரியாக்ட் பண்றத பாத்துருக்கணும். அவன் பிஹேவ் பண்றத பாத்துருக்கணும். மலிஷ்கா கொஞ்சம் அப்செட் ஆனாலும் சரி. எனக்கும் எல்லாம் தெரியும். ரிஷி இவளை காதலிக்கிறதும் இவ அவனை காதலிக்கிறதும் எனக்கு தெரிஞ்சதுதான். இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஆண்டி, நான் என்ன சொல்லும் போது குறுக்க யாரும் பேசக்கூடாது. எனக்கு ஏன் ரிஷியோட லைஃப்ல லக்ஷ்மி மறுபடியும் வரணும், அவ்வளவுதான். லக்ஷ்மியும் உன்ன மாதிரியே தான் ரிஷிய லவ் பண்றா. என் மகனோட உயிரை அவ காப்பாத்தி இருக்கா. அதுவும் எங்க கண்ணு முன்னாடியே பல முறை காப்பாத்தி இருக்கா. தான் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அவ ரிஷியோட உயிரை காப்பாத்தி இருக்கா. இவர் சொல்றது எல்லாமே சரிதான். எப்பெல்லாம் லக்ஷ்மி வந்து ரிஷியோட உயிரை காப்பாத்தினாலோ அப்பெல்லாம் அவளும் காயப்பட்டிருக்கா. அவளுக்கும் அடிபட்டிருக்கு. அவ பல முறை ரிஷியோட உயிரை காப்பாத்திட்டு வர்றா. இவன் ஜாதகத்துல இருக்கிற தோஷத்தை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாது. அவ ஜாதகத்துல இருக்கிற சக்தியால மட்டும்தான் என் பையன் ரிஷியோட உயிரை காப்பாற்ற முடியும். அவளால மட்டும்தான் என் பையனோட தோஷத்துல இருந்து அவன் உயிரை காப்பாற்ற முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவ ஜாதக பலனாலதான் ரிஷியோட உயிரை காப்பாற்றப்படும்னு நமக்கு தெரியும் தானே. அதனால தானே கல்யாணம் பண்ணோம். ரிஷியோட ஜாதகத்துல தோஷம் இருக்கு. அதுல இருந்து அவனை காப்பாற்ற முடியும்னா அது லட்சுமியால மட்டும்தான் முடியும். அதனால தானே லட்சுமிய மருமகள் ஆக்கிக்கிட்ட. என்னைக்கு கூட லட்சுமி தானே ரிஷியோட உயிரை காப்பாத்துனா பார்த்தல. எங்க எல்லாருக்குமே ஒண்ணு பிடிக்கும். ஆனாலும் நாங்கெல்லாம் உறுதியா இருக்கோம். எங்க எல்லாருக்கும் ரிஷியோட உயிர் தான் முக்கியமானது. அதை தாண்டி எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். நீ அவசரப்பட்டுட்ட மலிஷ்கா. ஒரு வருஷம் வரைக்கும் தானே இது நீடிக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவனே லட்சுமி டைவர்ஸ் பண்ணிருப்பான். அதுக்குள்ள நீ ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.